श्रीमान् वेङ्कटनाथार्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तथा कृति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतத்தில் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய தைனந்தினிகமான வியாபாரங்கள், நித்தியமாக கண்ணன் என்ன பண்றார் அப்படின்றத பத்தி நாம பார்த்தோம். இந்த நித்தியமான அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு சுதர்மான்னு சொல்லக்கூடிய அந்த சபைக்கு கண்ணன் போற. அந்த சபையில போய் இருந்துட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. ஒரு தூதுவன் வரான். தூதுவன் தங்களுக்கு அந்த ராஜாக்கள் சார்பில், பல ராஜாக்கள் சார்பில் அந்த தூதுவன் வந்திருக்கான். அந்த தூதுவன் என்ன சமாச்சாரம், என்னத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத பத்தி கேட்குற. அப்போ இந்த ஜராசந்தனால தாங்கள் எல்லாம் பீடிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு குகைகள்லாம் அடைஞ்சு இருக்கிற விஷயத்த சொல்ற. அந்த கண்ணனையே சரணமாக பற்றுவதனால நீர் தான் எங்களுக்கெல்லாம் இந்த சரணாகதி பண்றவாளுக்கெல்லாம் பயத்தை போக்கடிக்கிறவராக நீர் இருக்கிறதுனால நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணச்சு இதை பத்தி சொல்லிட்டே இருக்குச்சு. அங்கேருந்து நாரதர் வந்துடுற. நாரதர் வந்து எல்லாரும் கொஞ்சமா என்ன அப்படின்னு நாரதர் கேட்கச்சு, உன்னுடைய அத்தை பிள்ளைகள்லாம் யாகம் இது பண்ணோம், ராஜசூய யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பிரசத்துல ஒன்னு நீ வந்தேனாக்கா அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் என்று நாரதர் வந்து கண்ணனை அந்த ராஜசூய யாகத்துக்காக யுதிஷ்டர் முதலியவர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த பிரசம் பிரதேசத்துக்கு வரும்படியாக பிரார்த்தனை பண்ற. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ற. அப்போ உத்தவர் சமாச்சாரத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்ற. உத்தவர் இவர் மந்திரி மாதிரி எப்பவுமே கண்ணனோட இருந்துட்டு இருக்கிறவர். அவர் உத்தவர் சொல்ற, நாரதர் சொல்றது ரொம்ப யுக்தமான விஷயம். யதுக்தம் ரிஷிணா தேவ சாசிவியம் யக்ஷதத்வயா காரியம் பைத்ருஷ்வசேயஸ்ய ரக்ஷாச்ச சரணைஷிணாம் யஷ்டவ்யம் ராஜசூயேன திசஷ்ட ஜெயினா விபோ பூர்வம் கந்தவ்யம் அஸ்மாபிஹி இந்த பிரஸ்தம் மிதः பிரபோ. நாரதர் சொல்றதோட கூட நான் முழுமையாக உடன்படுகிறேன். நாரதர் சொன்னது ரொம்ப சரி, அது அவசியம் நாம பண்ணணும். காரியம் பைத்ருஷ்வசேயஸ்ய, பித்ருஷ்வசன்னா அத்தையை சொல்றது, தகப்பனோடு கூட பிறந்தவள். பைத்ருஷ்வசேயன்னா பித்ருஷ்வசனுடைய பிள்ளை அத்தான். உம்முடைய அத்தான் அவ எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டா சுரட்சாந்த சரணீஷினா, உம்முடைய திருவடிகள்ல அவ சரணாகதி பண்ணுவார். இதுதான் இல்ல, அரக்கு மாளிகையில இருந்து காப்பாத்தினதுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் உன்னையே அவ சரணமாக பற்றி அவளுக்கு பல பிரகாரத்துல நீ உபகாரம் பண்ணிருக்க. நீ தவிர யாரும் புகழ் இல்லாதவர்களாக இருந்துருக்க. அவ ராஜசூய யாகம் பண்றேன்னு சொன்னாக்கா அது ஒரு ராஜாவா இருக்கவா ராஜசூய யாகம் பண்றதுன்றது ரொம்ப உச்சிதமான ஒரு காரியம். அதுக்கு முன்ன நாம போகணும், எல்லாருமா சேர்ந்து அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி போகச்சே அங்க போனோம்னா
இந்த இப்ப ஒரு இன்னொரு தூதுவன் வந்திருக்கானே, அந்த தூதுவனுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்பிக்கிறது? மகத தேசத்து ராஜாவா இருக்கிற ஜராசந்தன் இருக்காங்க, அவனால சிரமப்படுற ராஜாக்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒன்னும் விசாரப்படுவானா, அங்க போகச்சே திக்விஜயம் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். ராஜசூய யாகம் பண்ணவனாக்க அப்போ திக்விஜயம் பண்ணது ஜராசந்தனை பதம் பண்ணிடலாம். ரெண்டு காரியமும் குறைவர நிறைவேறிட்டுனாக்க இந்த எதிர்குலத்துக்கே ஒரு பெரிய புகழ் வரும். ஆகையால போலாம் அப்படின்னு சொன்னார். ஜராசந்தனோட சண்டை போடுறதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ உத்தவர் உத்தவருக்கு ஜராசந்தனுடைய பிறப்பு ரகசியம்லாம் தெரியும். அந்த பிறப்பு ரகசியம்லாம் தெரிஞ்சவராக இருக்கிறபடினால அந்த உத்தவர் ஜராசந்தனை யுத்தம் பண்ணி எத்தனையோ அக்ஷௌகுணி சேனையெல்லாம் எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணி ஜராசந்தனை ஜெயிக்க முடியாது. ஜராசந்தனை ஜெயிக்கணும் அப்படின்னாக்க துவந்த யுத்தம் பண்ணிதான் ஒண்டி அந்த யுத்தம் பண்ணிதான் ஜெயிக்க முடியும். ஆகையால ஜராசந்தன் எவ்வளவு தப்பு பண்றவனா இருந்தா கூட அவனிடத்துல ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, இப்ப நீர் எப்படி சுதர்மான்ற சபைக்கு அன்னைக்கு காத்தால யாரெல்லாம் அன்னைக்கு நித்தியானுஷ்டானம் பண்ண உடனே அப்ப யார் பிராமணெல்லாம் வராளோ அவளுக்கெல்லாம் நிறைய தானம் பண்றாரோ, அந்த மாதிரி கார்த்தால வேள பிராமணனாக வரவா யார் இருக்காளோ, பிராமண வேஷத்துல வந்தாலும் எல்லாருக்கும் அவன் தானம் பண்ணுவான். அந்த மாதிரி தானம் பண்ணச்சு நீயும் போய் பிராமண வேஷம் போட்டு தானம் கேளு, அவனிடத்துல கேளு, நாம ரெண்டு பேரும் ஒண்டி கொண்டு சண்டை போடணும், சொந்த விஷயம் என்னோட அப்படின்னு நீ கேட்டீங்கன்னாக்கா அப்பதான் சொந்த விஷயம் கிடைக்கணும். இல்லைன்னாக்கா இது வரைக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 18 முறை சண்டை போட்டிருக்கோம். அதுல 18வது முறை கண்ணன் தோத்து போய் துவாரகையில மதுராப்பட்டினத்தை விட்டுட்டு வந்தவரா ஆயிட்டார் அவர். ஆகையால தானே தோத்து போனதா ஒரு பாவனை, அந்த மாதிரி ஒரு நடனம் பண்றவ அபிநயம் பண்ணி காண்பிக்கிறேன். இப்ப அந்த ஜராசந்தனுடைய உண்மை நிலையை அப்பதான் உனக்கு தெரியும். ஆகையால அப்ப துவந்த யுத்தம் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். துவந்த யுத்தம் பண்ணி ஜராசந்தனை வதம் பண்ணிட்டோம்னா ரெண்டு காரியமும் ஆயிடும். தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்தையும் நிறைவேற்றினதாக ஆகும், இந்த ராஜாக்களுடைய கட்டங்களையும் போக்கடிச்சதாக ஆகும். எதிர்குலத்துக்கு ஒரு பெரிய சிரேயஸ் வரும், புகழ் வரும் அப்படின்னு உத்தவர் சொல்றார். உத்தவர் சொல்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப உச்சிதமாக இருக்கு. இங்க மந்திரிமார்களுக்கு லட்சணம் என்ன அப்படின்றத பத்தி ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல வருது. தூதுவனுடைய லட்சணம் என்ன அப்படின்றதும் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்றேன். இப்ப தூதுவனுடைய தூதுவன்ல 3 வகைப்பட்டவர்கள் இருக்கா. உத்தமன், மத்தியமன், அதமன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்கள்லயும் உத்தம, அதமான், மத்தியமான்னு 3 வகைப்பட்டவர்கள் இருக்கா. தூதுவன்ல உத்தமன், அதமன், உத்தமன், மத்தியமன், அதமன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காக தூது அனுப்பிக்கிறான். தூது அனுப்பிக்கச்சே அங்க அந்த என்ன காரியத்துக்காக அனுப்பிச்சிருக்காளோ அந்த காரியத்தை சரியா பண்ணாத விபரீதமா நடந்துக்கிறவா அதமாள். மத்தியமாள் சொன்னதை செஞ்சுட்டு வரவா இருக்காள அவ மத்தியமாள். சந்தர்ப்பத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ப நடந்துக்கிறவா இருக்காள அவள் உத்தமாள். ஹனுமார் உத்தமமான தூதுவ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துல சுந்தரகாண்டத்துல சிந்தனை வருது அப்படின்னாக்கா, விருட்சத்து மேல ஹனுமார் உட்காந்துருக்கு. அப்ப சீதா பிராட்டி உத்பந்தனம் பண்ணிக்கிறதுக்கு தன்னையே மாய்த்து கொள்வதற்கு முயற்சி பண்றா. அதை பார்த்துட்டு இருக்கு. அப்ப பார்த்துட்டு இருக்கச்சு தன்னுடைய நிலை, தான் வெறும் தூதுவன் தானே, இப்ப தூதுவனா இருந்துட்டு தான் என்ன பண்ணணும்ன்றத தீர்மானம் பண்றேன். அந்த இடத்துல அதமனா இருந்தவான்னாக்கா சீத்தையை தேடிட்டு வந்தா எனக்கு கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியலன்னு திரும்பி வரவன் அவன் அதமன். மத்தியமன் யாரு அப்படின்னா, சீத்தை எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டேன்,
லங்கையில இருக்கா, அசோகவனத்துல இருக்கா, சீத்தை தான் தெரிஞ்சு போச்சுன்னு இவர்கிட்ட போய் சொல்லலாம், ராவன்கிட்ட போய் சொல்லிடலாம். ஆனா இந்த சீதை ராமன் வர வரைக்கும் இங்க இருக்கணும், அதுக்குள்ளயுமே போயிட்டாங்கனாக்கா என்ன பண்றது? இந்த தூது வந்ததனுடைய பிரயோஜனமே இல்லாத போயிடுமே. இவ்வளவு இப்பவே உத்பந்தம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆகையால தான் வந்த காரியமே வீணா போயிடும். உத்தம தூதுவனாக இருந்தான்னாக்கா சந்தர்ப்பத்தை புரிஞ்சுட்டு யாருக்கு தூதுவனாக வந்துருக்கோமோ அவளுடைய ஒரு நன்மையை நினைச்சிட்டு காரியம் பண்றவனாக இருக்கணும். ஆகையாலதான் ஹனுமான் கீழே இறங்கி தான் யாருன்றத சொல்லி சீதையோட பேசி மீதி அடையாளத்தெல்லாம் காண்பிச்சு எல்லாம் பண்றேன்னு அந்த இடத்துல 3 கேட்டகரி சொல்றது. அதே மாதிரி மந்திரிமார்கள்ல 3 கேட்டகரி சொல்றது. ராஜாவுக்கு எப்பவும் விரோதமா அவனுக்கு அனர்த்தம் வர மாதிரி ஆலோசனை சொல்றவாள்லாம் அதமாள். ஏதோ நல்லதை சொல்லி பார்ப்போம், கேட்டா கேட்கட்டும், கேட்கட்டா போட்டோம்னு ஒரு விட்டேத்தியா சொல்றவா மத்தியமாள். ராஜா இத பண்ணாதான் நன்னா இருக்கும் அப்படின்னு அவ மனசுல படும்படியாக நல்லதை சொல்றவா இருக்காள, அவள் தான் உத்தமமான மந்திரிமார்கள். ராவணனுக்கு இந்த அதமமான மந்திரிமார்கள் தான் இருந்தாலே தவிர உத்தமமான மந்திரிமார்கள் யாரும் இல்லை. ஆகையால அவனுக்கு நாசம் ஏற்பட்டது. கண்ணனுக்கு இங்க கண்ணனுடைய ஸ்ரேயஸ் ஒன்னையே விரும்புகிற மந்திரியாக உத்தவர் இருந்தே. ஆகையால அவர் சொல்ற இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரிமார்கள் சொல்ற வார்த்தைய ராஜா கேட்டான்னாக்க ராஜாவுக்கு ஸ்ரேயஸ். அந்த ரீதியில கண்ணனும் கேட்கிறேன். கேட்ட உடனே சரி ராஜசூயத்துக்கு எல்லாரும் போலாம் அப்படின்னு இந்திரபிரஸ்தம்னு அந்த நகரத்துக்கு இந்த நகரத்துக்கு போலான்னு கிளம்பிட்ட. பலராமரையும் கிளப்பிட்டு எல்லாரையும் கிளப்பி துவாரகையே காலி பண்ணிட்டு வர. புதுசா தன்னுடைய அத்தான மாஞ்சியை பார்க்கறதுக்கோசரம் போறதுக்கு எல்லாம் நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போனோம். நிறைய அப்படியே பார்த்தோம்னா வண்டியா ஆபரணங்கள், அப்புறமா ஆடைகள், இது என்னென்ன உண்டோ சாத்தியங்கள், சாப்பிட்ற வஸ்துக்கள், பட்டணங்கள் எல்லாத்தையும் ஏத்திண்டு நிறைய பேர்கள். இவர் உண்டியாப்போ வேற, இது கல்யாணத்துக்கு போற மாதிரி யாகம்ன்றது ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி இவருடைய மகிழ்ச்சிகளோட போகணும். யாரு ருக்மிணி மாத்திரம் ஆயிட்டும் போனா சத்யபாமி கோபம் வரும். ருக்மிணி சத்யபாமா 2 பேரும் மாத்திரம் ஆயிட்டும் போனா ஜாம்பவதி கோபம் வரும். என்னடா பண்றதுன்னு பார்த்தேன்னா 8 அஷ்டம ரிஷிகள் இருக்கால, எல்லாரையும் வாங்கிடுவோமா, எல்லாரும் வாங்குவோம் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டேறான். இப்படி எல்லாரையும் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போனா இவ வரேன்னு சொல்லி ஒண்ணு தெரிஞ்சு போயிட்டு அந்த இவாளுக்கு அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து வரச்சேயே இவர் வரேன்றது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம். அவளுக்கெல்லாம் வந்து அங்க ஓடி வரேன். அந்த இவருக்கு வரத்துக்கு ரொம்ப ஊர்ல உள்ள வரத்துக்கு முன்னையே ரொம்ப தூரத்துல இருந்து பூர்ண கும்பம் கொடுத்து சமுபாகதமா கன்யா பிரீதோ துர்தர்சனம் ரணம் அஜாத சத்ரு நிரகாதே சோபாத்தியாய சுஹ்ருத்ருதாம் கீதமாதித்ரகோஷேண பிரம்மகோஷேண பூயசாம் அபியகாத் ஹிருஷிகேசம் பிராணவிவாகதம் திருஷ்ட்வா விகிலன்ன ஹிருதயः கிருஷ்ணஸ்நேகேன பாண்டவः சிராதிருஷ்டிம் பிரியதமம் சஸ்வதேச புனః புனः. தர்மபுத்திரன் முதலிய பாண்டவள் எல்லாருக்கும் கண்ணன் வராருன்னு உடனே பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது வந்த உடனே எங்கோ வந்துட்டே இருக்கேன்னு சமாச்சாரம் தெரிஞ்ச உடனே ஊருக்கு வெளியே பெரிய வாத்திய கோஷங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் வாத்திய கோஷங்கள்லாம் பண்ணும்படியாக வாத்திய சட்டெல்லாம் எடுத்துட்டு அழைச்சிண்டு அங்க ஊருக்கு வெளியில பிராமணெல்லாம் சொத்துவாக்கணும் சொல்றதுக்கோசரம் அழைச்சிண்டு எல்லாம் உபாத்தியாய சுகൃத்துக்கள் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு அங்கேருந்து போறேறான். போன உடனே கண்ணன் வரையர் வந்து இறங்கின உடனே அந்த பல்லக்குல இருந்து இறங்கின உடனே தேர்ல இருந்து இறங்கின உடனே பெரிய ஒரு வாத்திய கோஷம். அந்த பருவம் கண்ணனே வந்திருக்கிறதுனால வாத்திய கோஷம் சமக்கிரமா இருக்கு. வாத்திய கோஷத்தை வெஞ்சும்படியான பிரம்ம கோஷம். அந்த சொத்திவாத்தனம் சொல்றது இருக்க அசுஷானோ ரிஷபோனு யுத்மோகனாங்கனா சோபனச்சர்ஷனீனாம்னு உறக்க சொத்திவாத்தனம் சொல்றா. மற்ற பேரும் பிரம்ம கோஷம் அந்த வாத்திய கோஷத்தை வெஞ்சும்படியாக இருந்துருக்கு.
ராஜாதிராஜாய பிரசக்கியதாகினேன்னு சொல்லி பூர்ண கும்பம் கொடுக்குற அவருக்கு. பூர்ண கும்பம் கொடுத்து அவரை வரவேற்கிறார். அந்த பூர்ண கும்பத்தை அங்கீகாரம் பண்ணின பிற்பாடு அப்படியே அவ எல்லாரும் ஒருத்தர் தழுவிக்கிறாளாம், நினைச்சுக்கிறாராம். திருப்பி 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 கண்ணனை நினைச்சுக்கிறாராம். இத்தனை நாளா பார்க்காத ரொம்ப நாள் ஆச்சு கண்ணனை பார்த்து. கண்ணன் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எத்தனையோ பிரகாரமாகவும் உபகாரம் பண்ணிட்டு இருக்கிற இவர்கள்லாம் சரணம் அடைந்தவர்கள். எத்தனையோ பேர் தபஸ் பண்றவள்லாம் கூட அந்த கண்ணன் பெருமாளுடைய பகவத் தரிசனம்ன்றது கிடைக்கல. தர்மபுத்திரர் மகாத்மா அவருக்கு தெரியும், இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றது தெரியும். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே தமக்கு எதிர வந்து தம் அத்த பிள்ளையா வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லச்சேயே அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வரச்சே அந்த அத்தான் அம்மாஞ்சின்ற அந்த உறவு முறையில வந்திருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷம். திருப்பி திருப்பி அணைச்சிக்கிறேன் அவ பார்த்து அது அப்படியே அந்த அணைச்சிக்கச்சேயே அந்த தோல்ல வந்து அந்த கண்ணனுக்கு இவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், இவருக்கு அவரை பார்த்த உடனே சந்தோஷம். அந்த கண்ணுல இருந்து ஜலம் வழிஞ்சு ஓடுறது, ரெண்டு பேருடைய தோளையும் ஈரமாக்கிடுதான். அப்படி வந்து கிருஷ்ணாவிகிலன் ஹிருதயா கிருஷ்ணஸ்நேகேன பாண்டவா சிரா திருஷ்டிம் பிரயதமும் சொஸ்வஜேத புனః. இப்படி பார்த்து இந்த யாரு கண்ணனை பெரிய பிராட்டியார் அணைக்கிற ஒரு திருமேனி அது. அந்த திருமேனிய இவாள்லாம் பாண்டவாள்லாம் அணைச்சுக்கிறா அப்படின்னாக்கா இவாளுக்கும் எளிதாக தன்னை ஆக்கிக்கின்றேராம் பெருமாள். அவளுக்கே கிடைக்காதவராக இருக்கிறவர் இவாளுக்கு தன்னாக்கு கிடைக்க முடியாத முகுந்த காத்திரம் நிருபதி ஹதாசுபான்னு அந்த பெருமாளுடைய கண்ணனுடைய திருமேனிய தழுவின மாத்திரத்தினாலேயே எல்லா பாப்பங்களும் போயிட்டு அவ்வளவு சந்தோஷம். பராம் நிர்வൃத்தியும் அசுரலோச்சனகா அப்படின்னு கண்ல ஜலத்தோட பெரிய ஒரு சந்தோஷத்தோட அவர் இருந்துருக்கிறார். தம் மாசுலேயம் பரிரம்ப நிர்வൃதா பீமஹா மயன் பிரேம ஜலாகுலேந்திரியா அப்படின்னு மாசுலேய அம்மாஞ்சி, அந்த அம்மாஞ்சிய அணைச்சிக்கிறான்னா பீமன், அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இவ ரெண்டு பேரும் அத்தான் அம்மாஞ்சி வருவதானே இதுல. அதே மாதிரி நகுல சகாதேவன் அர்ஜுனன் எல்லாரும் கண்ணனை அணைச்சுண்டு அவரை வரவேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கா. எல்லாரும் இந்த பிராமணெல்லாம் கண்ணனை பிரணாமம் பண்ற. அவளுக்கெல்லாம் கண்ணன் வந்து பிராமணர்கள் எல்லாம் இவர் புனர்வந்தனம் பண்றேன். அந்த ஊர்ல பெரியவாளா யார் இருக்காளோ அவளெல்லாம் சேவிக்கிறேன். யாரெல்லாம் கொண்ட மகர்ஷிகள்லாம் கூட வர அவளுக்கு இருக்கிற உபாத்தியாயெல்லாம் இவரை சேவிக்கிறேனா. இப்படி கண்ணனோட வந்து அவருடைய மகிழ்ச்சிகள் எல்லாரும் ஒரு பெரிய பரிவாரமே போறது. அங்கேருந்து வாசல்ல நடந்து போறது பார்க்கச்சே அங்க ஊர்ல இருக்கிறவா மொத்த பேரும் வாசல்ல ஓடி வந்து பாக்குறாளாம். கண்ணன் போறேன் அப்படின்னு பாக்குறாளாம். இன்னும் சில பேர் பாக்குறாளாம், பெண்கள்லாம் பாக்குறாளாம். அந்த கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் போறா பாரு, அதோ நடுவுல போறா பாரு அவதான் ருக்மணி, இன்னண்ட போறா பாரு அவதான் சத்யபாம, இந்த பக்கம் போறோம் ஜாம்பவதி, அவ காளிந்தி அப்படின்னு ஒவ்வொருத்தரையா காண்பிச்சு இவ எவ்வளவு அழகா இருக்கா பார்த்தையா அப்படின்னு அந்த பெண்கள்லாம் சொல்லிக்கிறானா ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு பிராப்தம் நிசம்ய நரலோக நபாத்திரம் ஔத்சுக்கிய விஸ்லசித கேசதுகூல பந்தாக. சில பேர் தலை வாரிண்டே இருந்துச்சு அப்படியே ஓடி வந்துடுறாளாம். சில பேர் பாதி அலங்காரம் பண்ணிட்டே இருக்கிட்டு ஒரு காதுல போட்டுன்னு இருப்பான், இன்னொரு காதுல போட்டுக்கிறதுக்குள்ள வாசல்ல கண்ணன் வரையறன்னு உடனே இதை கண்ணனை பார்க்கறதுக்கும் ஓடி பார்க்க வந்ததும் சத்யோ விசிரஜ்ய கிரக கர்ம பதிஷ்ட தல்பே இரட்டும் யுவதயஸ்ட நரேந்திர மார்க்கம். அந்த யுவதிகளாக இருக்கவா கணவன்மாரோட இருந்திருக்கச்சே கூட அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டாளாம் வாசல்ல வேடிக்கை பார்க்கறதுக்காக. சத்யோ விசிரஜ்ய கிரக கர்ம ஆத்து காரியங்கள் ஆத்துல பெருக்கின்னு இருக்குவா தலை பண்ணிட்டு இருக்குவா அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தானா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது என்ன எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு டிவி பாக்குறதுக்கே தலை பண்றத விட்டுட்டு வர, இது கண்ணனை பாக்குறதுக்கு தலை பண்ணுவா. ஆகையால இது ஒன்றும் பெரிய விஷயமே அப்படின்னா பதி சிசுரூஷ பண்ணிட்டு இருக்கவா குழந்தைக்கு சிசுரூஷ, குழந்தைக்கு ஒரு அதுக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கிறது இருக்கு, சாப்பிட பண்ணி வச்சுட்டு இருக்கவா இருக்கா பாருங்க. அவ கூட விட்டு ஓடி வந்துட்டாளாம் அப்படின்னா நாரியோ விகேத்திய குசும மனசோ பகுஹ்ய சுஸ்வாகதம் விததுருஸ்மய வீக்ஷிதேன. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாளாம் ஒத்த
அவ ஒருத்தர் பக்கத்துல பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டே இருக்கலாம். அதோ பாரு ருக்மிணி, இதோ பாரு சத்யபாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவாழ்ந்தெல்லாம் சொல்லி அவ்வளவு இவாளை பார்த்து பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். அப்படி எல்லாருமா சேர்ந்து அரண்மனை, தர்மபுத்தருடைய அரண்மனைக்குள்ள வந்துட்டான். அந்த அரண்மனையில குந்தி இருந்துட்டு இருக்கா. அத்தை பித்ருஷு குரு ஸ்ரீனாம் கிருஷ்ண சக்கரே அபிவாதனம். அத்தையை போய் சேவிக்கிறாராம் கண்ணன். தான் மாத்திரம் சேவிக்கல, தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாரோடையும் அத்தையை போய் சேவிக்கிறாளாம். ஸ்வயஞ்ச கிருஷ்ணயா ராஜன் பகின்யா அபிவாதிதா. அவ பாவம் திரௌபதி அந்த கண்ணனிடத்திலேயே சரணாகதி பண்ண உள்ளவள். ஆகையால அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினாலதான் இவ 5 பேரும் அவளுக்கு கணவனாக கிடைத்தார்கள். ஆகையால அந்த திரௌபதி கண்ணன் அவ வாசல்லாம் வர முடியாது. அவ அரண்மனையில அந்தப்புறத்துல தான் இருக்கான். குந்தியை போய் சேவிச்ச உடனே அந்த சமயத்துல திரௌபதி ஓடி கண்ணனை சேவிக்கிறானாம். கண்ணனை சேவிச்ச உடனே அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் கண்ணனுக்கு. கிருஷ்ணா கிருஷ்ண பத்னிஷ்ட சர்வசகான்னு கண்ணன் கண்ணனுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் சேவிச்சு அப்படி சந்தோஷமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சந்தோஷமா இருந்தான்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டேன். அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு உங்ககிட்ட முடிஞ்ச பிற்பாடு இவரோட கூட தர்மபுத்திரோட கூட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கே தர்மபுத்திரர் சொல்றேன், நான் சொற்பாதுகே அபிரிதம் பரியே சரந்தி தியாயந்திய பத்ரசமனே சுதியோ கிருணந்தி விந்தந்தி தே கமலநாபிபவாபவர்க்கம் ஆசாசதே எதித ஆசிஷ ஈசனான்யே. பார்க்கணும், நான் ராஜசூய யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணி அது மூலமாக ஒன்ன ஆராதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் ஸ்ரீ பகவதாஜியா பகவத் பிரீத்தியம்னு தானே அவர் பண்ண போறேன். ஆகையால அது அந்த ராஜசூய யாகமும் பகவத் ஆராதன ரூபமான ஒரு யாகம். அந்த யாகத்தை பண்ணி ஒன்னு ஆராதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எனக்கு ஒரு விசுவாசம் இருந்துருக்கு, யாரெல்லாம் உன்னுடைய பாதுகைய ஆராதனம் பண்றாளோ பாதுகே அபிரதம் பரியே சரந்தி. பாதுகைக்கு பரிச்சரியம் பண்றவாளே கூட அவளுக்கு கூட ஒரு விசேஷமான அனுகிரகம் கிடைக்கிறது. விந்தந்திதே கமலநாம நாப பவாபவர்க்கம் ஆசாசத்தே. இந்த சம்சாரத்துல இருந்து விடுவிப்புன்றது அவளுக்கு ஏற்படுறது, மோட்சம் கிடைக்கிறது, அவளுக்கு ஆனுஷங்கிகமான சகல பிரயோஜனமும் கிடைக்கிறது. எதித்த ஆசிஷ ஈசனான்யே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பண்ணக்கூடியவன் நீ ஒத்தந்தான். வேற யாரும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பண்றதுக்கு சமர்த்தால் இல்ல. இப்ப நான் எல்லாரும் உன்னுடைய திருவடியே ஆசிரியச்சவர்கள், நாங்கள்லாம் உன்னிடத்தையே சரணாகதி பண்ணவா. உம்முடைய ஒரு பலம் ஒன்ன மாத்திரம் பற்றாசாக கொண்டு நான் இந்த ராஜசூய யாகம் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீ சர்வ பிரகாரத்திலையும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கண்ணனுடைய திருவடியில விழுந்து பிரார்த்தனை பண்றான் தர்மபுத்திர. அப்போ பெருமாள் சொல்றேன், சமயக் வியவசிதம் ராஜன்னு பவதா சத்ருகர்ஷன கல்யாணீயேன கீர்த்தின் லோகான் அனுசரிஷ்யதி ரிஷீணாம் பித்ருதேவானாம் சுஹ்ருதாம் அபி ந பிரபோ சர்வேஷாம் அபி பூதானாம் கீர்த்தித கிரதுராடயம். ரிஷிகளுக்கு, தேவதைகளுக்கு, பித்ருக்களுக்கு மற்றும் எல்லாருக்குமே இந்த கர்மா ராஜசூய யாகம்ன்ற ஒரு யாகம் பண்றதற்கே ரொம்ப ரொம்ப விருப்பமானது. ஆகையால இப்படி இந்த விருப்பமான ஒரு செயல்ல நீ பண்றேன்னு சொல்லி எல்லாருக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பிரீத்திகரமான ஒரு காரியத்தை நீ பண்றேன்னு சொன்னாக்கா அது எல்லாருமே சந்தோஷிக்க போறோம் முதல்ல. அப்படின்னா நாம நினைச்சுப்போம் ஏதோ பித்திருக்காரியம் அப்படின்னாக்கா தவசம் மாத்திரம்தான் பித்திருக்காரியம்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த பித்திருக்காரியத்துல வரைச்சு நாந்தி சிராத்தம்னு பேரு. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பிதர்களுக்கு பிரீத்தி பண்ணாமல் நல்ல காரியத்தை பண்ண முடியாது. உபநயனம் பண்ணாலும் சரி, சவுளம் பண்ணாலும் சரி, விரதம் பண்ணி வச்சாலும் சரி, எது பண்ணாலும் கல்யாணத்துலயோ இதை நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரைச்சு நாந்தி சிராத்தம்னு முதல்ல பிதருக்கு, இதுக்கு விருத்தி சிராத்தம்னு பேரு. அந்த பிதர்களுக்கு பிரீத்தி பண்ணோம்னாக்கா நம்மளுடைய குடும்பத்துக்கு மேல மேல விருத்தி ஏற்படும், க்ஷேமம் ஏற்படும். ஆகையாலதான்
நம்மளவெல்லாம் அவ்வளவா ரொம்ப பெருசா அந்த நாந்தி சிராதத்தை இதுவா பண்ணிக்க மாட்டா. எப்பயோ ஒரு 9 பேருக்கு 9 வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு எதனா ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இது பண்ணிடுவா. மாத்தாடுலாம் இந்த நாந்தி சிராதன்றத இந்த விருத்தி சிராதத்தை ரொம்ப விசேஷமா பண்ணுவா. எல்லாருக்கும் இந்த விரதம்லாம் பண்ணுவோம்னா கல்யாணத்துல விரதத்தும் போது அந்த 9 பேருக்கு பண்ணான்னா 9 பேருக்கும் வேஷ்டி வாங்கி கொடுத்து அவளுக்கு பூரியா தட்சிணை கொடுத்து இப்படி எல்லாம் ரொம்ப விசேஷமா பண்ணுவா. இப்போ நம்மளவாளும் சில பேர் பண்றா, எல்லாரும் பண்றான்னு சொல்லாட்டா கூட அந்த நாந்தி சிராதத்துக்கு அவளுக்கு விசேஷம். அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பிதர்களுடைய திருப்தின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேவதைகளுடைய திருப்தி, ரிஷிகளுடைய திருப்தின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால நீ பண்ற இந்த காரியம் இருந்துருக்க இது ரொம்ப விசேஷமானது, அவசியம் நீ பண்ணுன்னு கண்ணன் சொல்லிட்டு சரி என்ன பண்ணணும் அப்படின்னா இது திக்விஜயத்துக்கோசரம் எல்லாரையும் ஒவ்வொரு தேசத்துக்கும் 4 ஒவ்வொருத்தரும் சகாதேவன் ஒரு பக்கம், அப்புறமா பீமன் ஒரு பக்கம், நகுலன் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம் 4 திக்குக்கும் போய் அங்கங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டு அவள்லாம் கொடுத்த பெரிய இந்த பொற்காசுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த யாகம் பண்றதுக்கோசரம் கொண்டு கொட்டிட்டா, எல்லாரும் பண்ணிட்டா. அப்போ ஒரு சமயத்துல பார்த்தோம்னா யுதிஷ்டர் கொஞ்சம் விசாரத்தோட உட்காந்துறான். தேவி ஜித்யன் ரபான் வீரானே திக்ஷபூஜசா அஜாத சஸ்திரவே பூரி திரவிணம் நிருபகட்சதே. எல்லாரும் போகச்சே அந்த சித்திரர்கள் எல்லாரும் இவாளை வரவேற்று ராஜா தர்மபுத்திர ராஜசூய யாகம் பண்றதுன்னா இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கஜானால இருந்து அவளே அந்த நிறைய பூரி திரவிணம்னா இந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் அவளே கொடுத்துட்டாராம். அப்படிலாம் ஆயிடுச்சு. எல்லாரும் கொண்டு வந்து அதெல்லாம் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் இவர் ஒரு விஷயத்தினால ரொம்ப விசாரத்தோட இருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா ஜராசந்தன்றவனை மாத்திரம் ஜெயிக்க முடியல அப்படின்றத கேட்டு இவர் தர்மபுத்திர விசாரத்தோட இருக்கிறான். அப்ப கண்ணன் சொன்னான், நான் இது வரத்துக்கு முன்னையே ஜராசந்தனை ஜெயிக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை உத்தவர் சொல்லிட்டே நான் அதை பாத்துக்கிறேன், நீ விட்டுரு அப்படின்னு சொன்னேன். சரி என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட பீமசேனன் அர்ஜுனன் 3 பேரையும் அனுப்பிச்சு வையே, அதான் 2 பேரையும் அனுப்பிச்சு வையே, நான் மகத தேசத்துக்கு போய் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டேராம். கண்ணன் போறேன். பீமசேனோர்ஜுன கிருஷ்ணா பிரம்மலிங்கதரா 3 பேரும் பிராமண வேஷம் போட்டு போறாள். அந்த ஜராசந்தனத்துல போட்டு ஜக்முஹு கிரிவரம் தாத்தா பிருகத்ரதோ ஜனஹா அந்த இடத்துல வரைச்சு அந்த அதாவது ஜராசந்தனுடைய நகரத்துக்கு வந்துட்டா. இவ வந்து தூரம் இருந்துட்டு இருக்கா, பிராமணாள் 3 பேர் வந்திருக்கா இன்னைக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆஹா அவசியம் வர சொல்ல அவளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன்னு ஜராசந்தன் சொல்றான். உள்ள போறான். உள்ள போனா இவ 3 பேரும் பாக்குறான். பார்க்கச்சே இவ 3 பேரும் பார்த்த மூஞ்சாட்டம் இருக்க, பார்த்த முகம் பரிசித்தமான முகம் மாதிரி இருக்கேன்னு ஜராசந்தன் நினைக்கிறான். அதே மாதிரி இவ உடம்பெல்லாம் பாக்குறான். உடம்பெல்லாம் பார்த்தா நாள் நேசி உடம்பெல்லாம் காய்ச்சி இருக்கு. இந்த யுத்தம் பண்ணி உடம்பெல்லாம் காய்ச்சி இருக்கு. பிராமணனுடைய உடம்பு இந்த மாதிரி இருக்காத, இது பார்த்தா கத்திரிய நாட்டம் இருந்துருக்க அப்படின்னு எல்லாம் நினைக்கிறான் அந்த ஜராசந்தன். நினைச்சிட்டு சரி எப்படியானா இருந்துட்டு போட்டோம், பிராமண வேஷத்துல வந்திருக்கான், கிம் துர்மருஷம் திதிப்சூணாம் கிமகாரியம் அசாதவே கிம் அதேயம் வதான்யானாம் கப்பர சமதர்சினாம். இது ஜராசந்தனுடைய வார்த்தை. கிம் துர்மருஷம் திதிப்சூணாம் கிம் அகாரியம் அசாதுபிஹி. திதிப்சூணாம் அதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சான்னாக்க இடையில வரக்கூடிய கஷ்டங்கள்ன்றது அது ஒரு கஷ்டமாகவே அவன் அது ஒரு கஷ்டமா தான் அப்படின்னு நினைப்பானா. சாதுக்கள் இல்லாதவனுக்கு இது நல்ல காரியம் கெட்ட காரியம்ன்றது எதையுமே பார்க்க மாட்டான். எல்லாமே கெட்ட காரியமா இருந்தாலும் அதை பண்றவனா அவன் இருந்துட்டு இருப்பான். வதான்யானாம் கப்பரஹா வள்ளலாக இருக்கிறவனுக்கு
இவன் யாருன்றதே பார்க்க மாட்டான். அவன் எப்படி வஞ்சனையோட வரானா, நல்ல எண்ணத்தோட வரானா, அதன்றதெல்லாம் பார்க்க மாட்டான். சரி, ஆகையால நாம என்ன ஒண்ணு போயிட்டு போட்டோம், இவன் வந்தா போயிட்டு போட்டோம். சரி, இப்படி எனக்கே அனர்த்தம் வந்தா இருந்தா கூட இந்த சரீரம்ன்றது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போக வேண்டியது தானே. ஆகையால என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது போறது, இவன் மூலமா போனோம்னா போயிட்டு போட்டோம். ஹரிச்சந்திரோ ரந்தி தேவஹா உஞ்சவருத்தி சிவிர் பலிஹி வியாதஹ கபோதஹ பகவோ சத்ருவேண துருவங்கதாக. அத்ருவமாக இருந்திருக்கிற இந்த சரீரத்தோட கூட, அதாவது அழியக்கூடிய சரீரத்தோட இருந்துட்டு அழிவில்லா புகழை பெற்றவர்கள் யாரு? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் சத்தியவதனம் பண்ணிருக்கான். அவனுக்கு எவ்வளவோ கட்டம் வந்தா கூட, தன்னுடைய பிள்ளையே இழந்தான்னா கூட, மனைவியே இழந்தா கூட, அப்பவும் பொய் பேசாத இருந்ததுனால ஹரிச்சந்திரன்றது அந்த வரலாறுல இதுல வரைச்சே அவனுடைய பேர் அப்படியே துருவமாக நிலையாக இருந்துருக்கு. ரந்தி தேவர் அந்த மாதிரி, சிபி, பலி சக்கரவர்த்தி எல்லாருமே அப்படிதான் இருந்துருக்கு. ஒரு வேடுவன், கபோத்தம்ன்றது இருக்கச்ச புறா, இதுக்கெல்லாம் வந்திருக்கோம் இல்லையோ. அப்போ நாமளும் தான் அந்த மாதிரி ஒரு இது வந்தா வந்துட்டு போட்டோம், நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்போ சொல்றத இப்போ இவாளை பார்த்த உடனே சரி நீங்க எல்லாம் என்ன வந்திருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கண்ணன் அதுக்கு மேல பொய் சொல்றதுக்கு விரும்பலையாம். நாங்க 3 பேரும் சத்திரிய வம்சத்தை சேர்ந்த வாழ்ந்தோம். நான் கண்ணன், இவன் பீமசேனன், இவன் அர்ஜுனன். இப்ப நாங்க உங்களிடத்துல இருந்து வந்து ஒரு விஷயத்தை யாசிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நீ கத்திரியனா இருந்தது யாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் என்ன இருக்கு, இதுவே உனக்கு அவமானம். சரி, என்ன ஒண்ணு கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பா சொல்றான், உன்னோட துவந்த யுத்தம் பண்ணணும், ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. யுத்தம் நோ தேஹி ராஜேந்திர துவந்தசோ யதி மன்யசே யுத்தார்த்தினோ வயம் பிராப்த ராஜன்யானாகாங்கிணஹ. நாங்கள்லாம் ராஜா சத்திரியா, உன்னிடத்துல திரவியத்தை விரும்பி தேகின்னு கேட்டு நான் வரல. யுத்தார்த்திகள், ராஜாவுக்கு யுத்தம் பண்றதுன்றது வரதுல கேட்கறதுல அது ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் ஒன்றும் சத்திரிய தர்மத்தை மீறி இல்ல, சத்திரிய தர்மத்தை தான் பின்பற்றி தான் நான் வந்திருக்கேன். நானு யுத்தம்னோ தேகி, எனக்கு யுத்தம் கொடு, யுத்தத்தை நீ பண்ணு அப்படின்னு கண்ணன் கேட்கிறாராம். சரி, யாரு அப்படின்னா அசோ விரகோதரா தோர்காம் பாரு, இவன் தான் பீமன், நான் தான் தெரியும். அசோ பார்த்தா, இவன் பார்த்தன், சத்திய பிராதா அர்ஜுனோ ஹயம், அனையோர் மாசுலேயும் மாம் கிருஷ்ணம் ஜானீஹி. இவா 2 பேருடைய மாசுலேயன் அம்மா இருந்துச்சு நானு, நான் எப்ப கிருஷ்ணன்னு தெரியும் உனக்கு. இப்போ எங்க 3 பேர்ல யாரோட விட நீ கண்டு ஏவ மாவதிதோ ராஜா ஜஹாசோச்சை சமாகதாம். அவன் பெருசா சிரிச்சானா, என்னடா நீங்களே என்கிட்ட வந்துட்டியா நீ அப்படின்னு சிரிச்சானா. அவன் வந்து யாசுரபிமாங்கதம் ததனுனா யுதிஷ்டிரமபோஜ்யமாதுபயகாரிய பிரியாகுண விருத்ததயினோத்பரா துபயசித்திரித்யுக்தமே ததம் சுதிநிஜைஸ்தமம் புரமியேத யௌதிஷ்டிரீம் கிரிவ்ரஜபுரம் கதः ததனு தேவயூயம் த்ரயோ யயாச்ச சமரோத்சவம் திஜமிஷேண தம்மாகதம். நீங்க 3 பேரும் அந்த கிரிவிரஜபுரம்ன்ற அந்த இடத்துல அடைஞ்சு அவரிடத்துல யயாச்ச யாசித்தேர்கள், யுத்தத்தை யாசித்தேர்கள். அபூர்ண சுகிருதம் துவமும் பவனஜேன சங்கிராமயன்னே நிரீக்ஷ்ய சஹஜிஷ்டுனா துவமபி ராஜயுத்வாஸ்திதாம். அந்த ஜராசந்தனுக்கு புண்ணியம் பூர்த்தியாக இல்லை. அவனை என்ன பண்றான் அப்படின்னா, பவனஜேன சங்கிராமயன்னு வாயுபுத்திரன் தான் பீமனும். ஆகையால பீமனோட சண்டை போட விட்டாராம். அப்போ நீரும் அர்ஜுனுமா சேர்ந்து அந்த ராஜாக்களோட சண்டை, மீதி பேரோட தான் சண்டை பண்ணும்படியாக பண்ணிருக்க ஒரே சமயத்துல. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா,
3 பேர்ல சொந்த யுத்தம் ஒண்டிக்கு ஒண்டி தானே பண்ணணும், யாரோட சண்டை போடுறதுன்னு கேட்கணும். அப்ப ஜராசந்தன் சொல்றானா, நீ ஏற்கனவே என்னிடத்துல பயந்து தோத்து போய் நத்வயா பீருனா யோசிச்சே, நீ பயந்து போய் மதுரா பட்டணத்தையே விட்டு வேற நகரத்தை இந்த மூலையில இருந்து அந்த மூலையில போய் கட்டிட்டு இருக்க, துவாரகா பட்டணத்தை போய் உட்காந்து இருக்க. உன்னோட நான் சண்டை போட விரும்பல. சரி, அர்ஜுனோட சண்டை போடுமே அப்படின்னா அவன் என்ன காட்டுல ரொம்ப சின்னவன், அவனோட சண்டை கொண்டு விரும்பல. பீமன் தான் துல்லியமான பலத்தோட இருக்கான், நான் பீமனோட சண்டை போடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா. சரி வாடா போடா சண்டை போடுறான்ட்டு அவனுக்கு ஒரு கதையை கொடுத்துட்டு இவனும் ஒரு கதையை எடுத்துட்டு ஒரு சமதளமான ஒரு பெரிய ஒரு அங்கனம், ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கு மைதானம். அந்த மைதானத்துல யுத்தம் நடக்குது, யுத்தம் நடக்குது. அன்னைக்கு ஒன்றும் யாரு 2 பேரும் சமமான பலத்தோட இருந்துட்டு இருக்கா. மறுநாள் யுத்தம் நடக்கிறது. அந்த மறுநாள் யுத்தம் நடக்கிட்டே அர்ஜுனனும் கடனும் பார்த்துட்டு இருக்கா. அந்த பீமனுக்கும் சொந்த யுத்தம் நடக்கிறது. எத்தனை வாட்டி வேணாலும் ஜராசந்தனுக்கு ஒண்ணுமே ஆகல, எல்லாம் சௌக்கியமா இருக்கான். அப்போ இந்த ஜராசந்தனுடைய பிறப்பனுடைய ரகசியத்தை உத்தவர் சொல்லியிருக்கான். ஜராசந்தன்றவன் பாதி பாதியா பிறந்தவன், உடம்புல நெடுக்குல கீழ்ச்சி போட்டா 2ஆ பிறந்தவன். இதுல ஜரான்ற ஒரு ராட்சசி, அந்த ராட்சசி இந்த 2ஐயும் ஒன்னா சேர்த்து வச்சு அந்த ராட்சசியினால வளர்க்கப்பட்டவன் ஜராசந்தன். ஆகையால இவனுடைய பிறப்பனுடைய ரகசியத்தை தெரிஞ்சதுனால அங்க ஒரு மரக்களை இருந்தது. இந்த மரக்களைய நடுவுல கிழிச்சு 2ஆ கிழிச்சு அதை இந்த குறுக்குல போட்டேன். இது 2 மறுபடியும் அப்படியே நெடுக்குல இருந்தாக்கா ஒட்டின்றோம். அது ஒட்டிக்காது இருக்கிறதுக்கோசரம் குறுக்குல போட்டு ஒரு சம்ஜை பண்ணறான். இந்த சம்ஜை பண்ண உடனே இந்த பீமன் பார்த்தா புரிஞ்சுட்டான். அந்த காலாலேயே அப்படி 2ஆ கிழிச்சுட்டான் ஜராசந்தனை. கிழிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுட்டதுனால இது 2ம் ஒட்டிக்காத மாதிரி மறுபடியும் போட்டுட்டதுனால அந்த ஜராசந்தனுடைய பிராண வியோகம்ன்றது ஏற்பட்டிருக்கு. ஜராசந்த வர்க்கம் வந்துட்டு மீதி அவனால குகையில் அடைக்கப்பட்ட அத்தனை ராஜாக்களுக்கும் ஒரு விமோசனம் ஏற்பட்டு மொத்த பேரும் மகர்ஷிகள்லாம் இவனை கொண்டாடுற இப்படி ஒரு பெரிய விசேஷம் நடந்தது. இது ஜராசந்த வர்க்கம் முடிஞ்சு இவாடம் போனோடனே தர்மபுத்தருக்கும் யுதிஷ்டருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா ராஜசூயாகம் பண்றான்னு சொல்லி சொன்னார். இப்படி தன்னிடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு ரட்சணம் பண்றதே தன்னுடைய தர்மம்னு நினைச்சிருந்து அதை பின்பற்றி காண்பிச்சு அதை தானும் அனுஷ்டிச்சு காண்பித்தவர். இந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பித்தவர் கண்ணன். அப்படி சரணாகத ரட்சணமாக ரட்சகனாக இருந்திருக்கிறார். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு விடைபெறுகிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.